வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள வச்சு நாம ஒரு ஆழமான உரையாடல நடத்தலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி. இது மகாபாரதத்தோட ஒரு மையக் கருத்தை எடுத்து விளக்குது. ஆமா. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதுல இருக்கிற நல்லது கெட்டதோட இயல்பு என்ன, இதுக்குள்ள நாம குழம்பாம வாழ்றதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுதான். உலகம் ஒரு கலவைங்கிற ஒரு சிம்பிளான வரியில எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்குன்னு பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இது வெறும் ஆன்மீக பேச்சுன்னு மட்டும் நினைக்க தேவையில்ல. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர்ற குழப்பங்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் இது ஒரு தெளிவான வழிகாட்டி அமையலாம். சரி. இந்த உரையாடலோட இறுதியில உலகத்தை நீங்க பார்க்கற விதத்துல ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் அது பெரிய வெற்றி தான். இந்த குறிப்போட முதல் வரியே ரொம்ப அழுத்தமா இருக்கு. This world is a mixture of good and evil. அதாவது இந்த உலகம் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்த ஒரு கலவை. எதுவுமே இங்க 100% நல்லதும் இல்ல, 100% கெட்டதும் இல்லைன்னு சொல்லுது. இதுவே ஒரு ஆச்சரியமான ஆரம்பம்தான் இல்லையா? ஆமா. ஏன்னா நம்ம இயல்பே எல்லாத்தையும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டா பிரிக்கிறது தான். கருப்பு வெள்ளைன்னு பிரிச்சு பார்த்தா ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆமா, கரெக்ட். ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, நிஜத்துல எல்லாமே சாம்பல் நிறம்தான். அடுத்த வரிய பாருங்க. பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ் a thing becomes good or bad. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதாங்கிறது அது இருக்கிற சூழ்நிலைய பொறுத்து தான் முடிவு செய்யப்படுதுன்னு சொல்லுது. இது ஒரு யதார்த்தமான பார்வை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு கத்தியை எடுத்துக்கலாம். சொல்லுங்க. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோட கையில அது உயிரை காக்கிற கருவி. அதுவே ஒரு தவறான ஆள் கையில போனா அது ஒரு ஆபத்தான ஆயுதம். பொருள் ஒண்ணுதான், ஆனா சூழலும் நோக்கமும் தான் அதோட தன்மையை தீர்மானிக்குது. மிகச்சரியான உதாரணம். இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நிகழ்வு, ஏன் ஒவ்வொரு மனுஷன் கூட இப்படிப்பட்டதுதான் இது குறிப்பு சொல்ல வருது. இதனால நாம அவசரப்பட்டு ஒருத்தரை நல்லவர்னோ ஒரு செயலை தவறுனோ முத்திர குத்துறதை இது தடுக்குது. ஒரு நிமிஷம். ஆனா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு செயல் தப்புன்னா தப்பு தானே. இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மாரல் ரிலேட்டிவிசம் மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. அதாவது நல்லது கிட்டதுன்னு எதுவுமே உறுதியா கிடையாது, எல்லாம் பாக்குற பார்வையை பொறுத்ததுன்னு சொல்ற மாதிரி இருக்கே. அருமையான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்துல நாம் ஆழமா பார்க்க வேண்டிய இடம். இந்த தத்துவம் தப்பே கிடையாதுன்னு சொல்லல, மாறாக ஒரு செயலோட நோக்கத்தையும் விளைவையும் முழுமையா பார்க்க சொல்லுது. நீங்க சொன்ன உதாரணத்துக்கே வருவோம். ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாத்த அறுவை சிகிச்சை செய்யும்போது கத்தியால உடலை கிழிக்கிறார். ஆமா. அது வன்முறை மாதிரி தெரிந்தாலும் நோக்கம் உயிர் காப்பது. அதே கத்தியை ஒரு திருடன் பயன்படுத்தினா நோக்கம் தீங்கு செய்வது. செயல் ஒன்னா இருந்தாலும் நோக்கம் வெவ்வேற. அதனால எதையுமே மேலோட்டமா பார்த்து முடிவு செய்யாதேங்கிறது தான் இதோட சாரம். நல்லது கெட்டதுக்கு இடையிலான கோடு ரொம்ப மெல்லிசானது, அது சூழலுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும்னு சொல்லுது. ஓகே ஓகே, இப்ப தெளிவா புரியுது. சரி, இந்த உலகம் நல்லது கெட்டது கலந்த ஒரு கலவைன்னு ஏத்துக்கிட்டோம். ஆனா இது எனக்கு அடுத்த கேள்வியோ உருவாக்குது. வரலாறு முழுக்க எத்தனையோ மகான்கள், சீர்திருத்தவாதிகள் இந்த உலகத்தை ஒரு நல்ல இடமா மாத்த முயற்சி பண்ணிருக்காங்களே. புத்தர், இயேசு, காந்தி மாதிரி ஆட்கள். அவங்களோட பங்களிப்பை பற்றி இந்த குறிப்பு என்ன சொல்லுது? நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த குறிப்பிலேயே பதில் இருக்கு. அடுத்த வரிய பாருங்க. Mighty men have time and again come into this world and wrought great reformations and improvements. ஆமாம். அதாவது மாபெரும் மனிதர்கள் இந்த உலகிற்கு மீண்டும் மீண்டும் வந்து பெரும் சீர்திருத்தங்களையும் மேம்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இத ஒத்துக்கொள்ளுது. அவங்களோட பங்களிப்பு இது மதிக்காம இல்ல. பாடா இல்லையா? அப்ப அந்த மகான்களோட உழைப்பெல்லாம் வீணா? அவங்க செஞ்ச சீர்திருத்தத்தால எந்த பயனும் இல்லையா? இதுதான் இந்த குறிப்போட மிக முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் கசப்பான உண்மை. பயன் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா உலகின் அடிப்படை இயல்பு அவங்களால மாத்த முடியலன்னு சொல்லுது. இத ஒரு தோட்டக்காரனோட வேலை மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. சரி. தோட்டத்துல களைகள் நிறைய இருக்கு. சரி. தோட்டக்காரர் களைகளை எல்லாம் பிடுங்கி நல்ல உரம் போட்டு அழகான பூச்செடிகளை நட்டு வைக்கிறாரு. தோட்டம் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அழகா சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா அந்த தோட்டக்காரர் அதை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல மறுபடியும் களைகள் உழைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா களைகள் முளைப்பது அந்த மண்ணோட இயல்பு. தோட்டக்காரரோட உழைப்பால தோட்டம் அழகா மாறுச்சு. ஆனா மண்ணோட அடிப்படை இயல்பு அவரால நிரந்தரமா மாத்திட முடியல. ஓ, புரியுது. அந்த மாதிரிதான்
இந்த மாமனிதர்கள் சமூகத்துல இருக்கிற களைகளை பிடுங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை ஒரு அழகான தோட்டமா மாத்துறாங்க. அவங்களோட வேலை ரொம்ப அவசியம். ஆனா நல்லது கெட்டதுங்கிற களை நிரந்தரமா முளைச்சிட்டே இருக்குங்கிறது தான் இந்த உலகத்தோட இயல்பு. இந்த தோட்டக்காரர் உதாரணம் நல்லா புரிய வைக்குது. ஆனா கேக்குறதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இழக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ உலகத்தை ஒரு நல்ல இடமா மாத்துறதுக்கான எந்த ஒரு பெரிய முயற்சியுமே கடைசில தோல்வியில தான் முடியுமா? இது ஒரு பயனற்ற போராட்டமா? பயனற்ற போராட்டம் இல்ல. நாம இலக்க மாத்தி பார்க்கணும். இலக்கு இந்த உலகத்தை 100% பரிபூரணமான தீமையே இல்லாத ஒரு இடமா மாத்துறதுன்னா அது நடக்காத காரியம்னு இந்த குறிப்பு சொல்லுது. சரி. ஆனா இலக்கு நாம இருக்கிற காலத்துல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த தோட்டத்தை அழகா பராமரிக்கிறதுனா அது ஒரு அர்த்தமுள்ள போராட்டம். அந்த சீர்திருத்தவாதிகளோட வெற்றி தீமையை நிரந்தரமா அழிச்சதுல இல்ல. அவங்க காலத்துல தீமையை எதிர்த்து போராடி நல்ல விஷயங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்ததுல தான் இருக்கு. அதனாலதான் அடுத்த வரி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இட் இஸ் அட் பெஸ்ட் அ குட் ட்ரைனிங் கிரவுண்ட். அதாவது இது ஒரு சிறந்த பயிற்சி களம். ஆமா. ஆஹா, இதுதான் விஷயத்தையே மாத்துது. அப்போ இந்த உலகத்தோட நோக்கமே தன்னைத்தானே ஒரு யூட்டோப்பியாவா மாத்திக்கிறது இல்ல. மாறா இந்த நல்லது கெட்டதுக்கு நடுவுல சிக்கி தவிக்கிற நமக்கு இது ஒரு பயிற்சி மைதானம், ஒரு ஜிம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. நாம எப்படி இந்த போராட்டங்களை சமாளிக்கிறோம், எப்படி நம்ம மனச சமநிலையில வச்சுக்கிறோம்னு கத்துக் கொடுக்கிற ஒரு இடம். சரியா சொன்னீங்க. ஒரு விளையாட்டு வீரருக்கு மைதானம் எப்படி அவரோட திறமைகளை வளர்த்துக்க உதவுதோ அதே மாதிரி இந்த உலகம் நம்மளோட மன வலிமைய ஆன்மீக முதிர்ச்சியை வளர்த்துக்க உதவுது. பிரச்சனைகள் வரும்போது நம்ம எப்படி எதிர்வினையாற்றுகிறோம், வெற்றிகள் வரும்போது எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் இங்க அசல் பரீட்சை. சரி, அப்போ இந்த பயிற்சி மைதானத்துல ஒரு ஞானி எப்படி நடந்துக்குவார்? இந்த உலகத்தோட மாற்ற முடியாத இயல்பை புரிஞ்சுகிட்ட ஒருத்தர் எப்படி வாழணும்? வெறுத்து ஒதுங்கிடணுமா, இல்ல எல்லாம் இப்படித்தான்னு சொல்லி அதோட போக்கிலேயே போயிடணுமா? இதுக்கான பதில் தான் இந்த குறிப்போட உச்சகட்டமான பகுதி. Wise men are not enamored of this world, nor are they indifferent to it. They serve it earnestly without being involved in it. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஞானிகள் இந்த உலகத்தால் மயக்கப்படுவதில்லை, அவர்கள் அதை அலட்சியப்படுத்துவதும் இல்லை, அவர்கள் அதில் ஈடுபடாமல் ஊழியம் செய்கிறார்கள். இத கொஞ்சம் உடைச்ச பேசலாமா? முதல்ல மயக்கப்படுவதில்லை, நாட் enamored. இதுக்கு என்ன அர்த்தம்? உலகின் இன்பங்கள், வெற்றி, புகழ், பணம் இது எதுலயும் அவங்க மனச பறி கொடுக்கறது இல்ல. ஏன்னா இது எல்லாமே தற்காலிகமானது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வெற்றி வரும்போது தலைக்கணம் கொள்றதும் இல்ல, தோல்வி வரும்போது உடைஞ்சு போறதும் இல்ல. ஒரு சமநிலையில் இருப்பாங்க. இதுதான் பற்றற்ற நிலைக்கு முதல் படி. அடுத்து அலட்சியப்படுத்துவதும் இல்லை, நாட் indifferent. இது ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகம்னாலே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். இன்பங்கள்ல மயங்கக்கூடாதுன்னா துன்பங்களை பார்த்தும் ஒதுங்கக்கூடாதுன்னு இது சொல்லுது. அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இது உலக இயல்பு, அவனவன் கர்மாவை அவனவன் அனுபவிக்கிறான்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டு போறது ஞானம் இல்ல. சமூக பொறுப்பை தட்டி கழிக்காம தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணுங்கிறது இதை வலியுறுத்துது. சரி, இப்போ 3வது பகுதிக்கு வரோம். இதுதான் எனக்கு ரொம்ப நுட்பமானதா தெரியுது. ஈடுபடாமல் ஊழியம் செய்தல், serve without being involved. சேவை செய்யணும், ஆனா அதுல ஈடுபடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இது முரண்பாடா இல்லையா? ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகாம எப்படி அதுக்கு சேவை செய்ய முடியும்? உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் நோயாளி மேல அக்கறை இல்லாம, ஒரு ஈடுபாடு இல்லாம எப்படி சிகிச்சை கொடுக்க முடியும்? அது வெறும் இயந்திரத்தனமா இருக்காதா? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கே இன்வால்வ்ட்ங்கிற வார்த்தைக்கு உணர்ச்சி பூர்வமா சிக்கிக்கிறதுன்னு நாம அர்த்தம் எடுத்துக்கணும். நீங்க சொன்ன டாக்டர் உதாரணத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல டாக்டர் நோயாளி மேல அக்கறையோட முழு கவனத்தோட சிகிச்சை அளிப்பார். அதுதான் சேவை. ஆமா. ஆனா அந்த நோயாளியோட வலியையும் வேதனையும் பார்த்து அவரும் அழுது புலம்ப ஆரம்பிச்சா அவரால் சிகிச்சையை தொடர முடியுமா? முடியாது. முடியாது. அங்கே உணர்ச்சி பூர்வமா சிக்கிக்கிட்டா அவரோட தெளிவான சிந்தனை போயிடும், சரியான முடிவெடுக்க முடியாது. ஆஹா, இப்ப புரியுது. அப்போ இத அக்கறைக்கும், அதாவது எம்பத்திக்கும், உணர்ச்சி பூர்வமான சிக்கலுக்கும், இமோஷனல் என்டாங்கிள்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒருத்தரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது அக்கறை, அவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமா மாத்திக்கிட்டு நம்ம சமநிலையே இழக்கிறது தான் சிக்கல். ஞானிகள் அக்கறையோட சேவை செய்றாங்க, ஆனா அந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறது இல்ல. பர்ஃபெக்ட். இதுதான் பகவத்கீதையில சொல்ற கர்ம யோகம். இன்னும் சொல்லப்போனா நிஷ்காம கர்மம், அதாவது பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வது. ஆனா இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. பலனே வேண்டான்னு சொல்றது இல்ல, பலன் மேல இருக்கிற பற்று வேண்டான்னு சொல்றது தான் இதோட அர்த்தம். ஓ. உண்மையையும் இணைக்குது.
நான் ஒரு முறை ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இதை முயற்சி பண்ணி பார்த்தேன். வேலையை 100% சரியா செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்தினேன். ஆனா கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலையை முழுசா விட்டுட்டேன். அது ஒரு பெரிய விடுதலையான உணர்வை கொடுத்துச்சு. சுவாரஸ்யமா, அந்த தெளிவான மனநிலை ப்ராஜெக்ட் ஜெயிக்கிறதுக்கும் உதவுச்சு. ஆக இந்த சின்ன குறிப்பிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான் நினைக்கிறேன். இந்த உலகத்தை நாம மாத்த முடியாது. இது நல்லது கெட்டது கலந்த ஒரு பயிற்சி மைதானம். இதுல வாழ்றதுக்கான சிறந்த வழி அதன் இன்பங்கள்ல மயங்காம, துன்பங்களை பார்த்து ஒதுங்காம, விளைவுகள் மேல பற்று வைக்காம நம்ம கடமைய செஞ்சுட்டே இருக்கிறது தான். இது வெறும் தத்துவம் இல்ல, ஒரு பிராக்டிக்கலான மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு உத்தி. நிச்சயமா. இன்னைக்கு சமூக வலைதளங்களை பாருங்க. 2 தரப்பும் ஒருத்தர் திட்டு தீர்க்கறாங்க. 2 பேருமே தங்கள 100% சரி, எதிர்த்தரப்ப 100% தவறுன்னு நம்புறாங்க. இந்த குறிப்பு என்ன சொல்லும்? 2 பேருமே விஷயத்த முழுமையா பார்க்க தவறிட்டீங்கன்னு சொல்லும். கரெக்ட். இது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில வர்ற ஏற்ற இறக்கங்கள், வேலையில சந்திக்கிற சவால்கள் எல்லாத்தையும் பார்க்கற கண்ணோட்டத்தையே மாத்தும். ஆமா, எனக்கு இப்ப தோணுது, இன்னைக்கு நாம வாழ்ற அந்த ஹசில் கல்ச்சர்ல பி பேஷனட், கிவ் இட் யுவர் ஆல்னு சொல்லி நம்மள உணர்ச்சி பூர்வமா எல்லாத்துலயும் முழுசா ஈடுபடுத்திக்க சொல்றாங்க. இதனால நிறைய பேர் பர்ன் அவுட் ஆகி மனசோர்வுக்கு ஆளாகுறாங்க. அதுக்கு இந்த தத்துவம் ஒரு மாற்று வழிய சொல்லுது. ஃபுல் என்கேஜ்மெண்ட், ஜீரோ என்டாங்கிள்மெண்ட். வேலைய முழு ஈடுபாட்டோட செய், ஆனா அதோட ரிசல்ட் உன்னோட மன நிம்மதியை பாதிக்க விடாதேங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த யோசனை. மிகச் சரியாக சொன்னீர்கள். இது உலகத்தை விட்டுட்டு சன்னியாசியா போறத பத்தி பேசல. உலகத்துல இருந்துகிட்டே அதோட குழப்பங்கள்ல சிக்காம ஒரு உள் சமநிலையோட எப்படி செயல்படுறதுன்னு சொல்லிக் கொடுக்குது. ஆமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஈடுபடாமல் சேவை செய்வதுங்கிற யோசனை உணர்ச்சிகரமான ஈடுபாட்டை பெரிதும் மதிக்கிற இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் முரணா தெரியலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்துல, அது உங்க வேலையா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன வீட்டு வேலையா கூட இருக்கலாம், இந்த ஈடுபடாமல் கூடிய பற்றற்ற நிலையை செயல்படுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எந்த விஷயத்துல அதை முயற்சி பண்ணுவீங்க? அதோட விளைவு என்னவா இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க.